இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் நீங்க கத்துக்க போறீங்க. சரி வாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலையும் விஜயன் டெக் அப்படின்ற சேனலையும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது நம்ம கண்டிப்பா மந்த்லி கான்ட்ராக்ட்ல பண்றது தான் நல்லது. அதாவது குறைஞ்சது 3 வாரமாவது கேப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் எக்ஸ்பைரிக்கு 1 வாரம் தான் இருக்கு. அதாவது இந்த ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம், 2 வாரம் தான் இருக்கு. ஸோ இப்போ எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை. பட் ஓகே, அதே இது அடுத்த மாசம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் முடியும் போது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். எப்பயுமே வீக்லி எக்ஸ்பைரியில நியரா இருக்கும்போது பண்றது அட்வைசபிள் இல்லை. அப்படி மீறி பண்ணீங்க அப்படின்னா பெரிய லாஸ் வராது. பட் இருந்தாலும் ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும் ப்ராஃபிட் வர்றதுக்கு. அதனால எப்பயுமே டைம் அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் இருக்கிற மாதிரி, அதாவது மார்க்கெட்டு நீங்க எடுத்து இருக்கிற எக்ஸ்பைரி அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் மந்த்லி கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றது தான் அட்வைசபிள் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ட் நம்ம இந்த வீடியோல சொல்றது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன்னா ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட ரிஸ்க் அந்த மாதிரி. ஸோ மார்க்கெட்ல ஃபினான்சியல் அட்வைஸ்லாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது நீங்க ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே 22,000 மார்க்கெட் இருக்கு, ஸ்பாட் பிரைஸ் இருக்கு நிஃப்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கிருந்து 200 பாயிண்ட் தள்ளி 22,200 கால் ஆப்ஷன், ஒரே ஒரு லாட் பை. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து 300 பாயிண்ட் தள்ளி, அதாவது 22,200 இருந்து 300 பாயிண்ட் அப்படின்னா 22,500 கால் ஆப்ஷன், 2 லாட்டு செல். இங்கிருந்து 200 பாயிண்ட் அப்படின்னா 22,700 கால் ஆப்ஷன், 2 லாட்டு பை. ஓகே, அப்ப உங்களுக்கு செல் லெக் அப்படின்றது 2 லாட்டு தான், பை லெக் அப்படின்றது 3 லாட்டு வரும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட மெத்தட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெக். இதை நம்ம கரண்டா இருக்கிற மார்க்கெட்ல போட்டு பார்த்தா என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நிஃப்டி மார்க்கெட் 22,400 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, 22,400 கிட்ட மார்க்கெட் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்ப அப்ளை பண்ணணும்ன்றதையும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ப்ராப்பரான வீக்லி சப்போர்ட்டோ அல்லது மந்த்லி அல்லது டெய்லி சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் இறங்கி வந்திருக்கு அப்படின்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ண. மார்க்கெட் டவுன் ஆகி வந்திருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ண ரிவர்சல் ஆகும்போது நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும். மார்க்கெட் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கான், இங்க போய் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணேன் அப்படின்னா 100% லாஸ்ல முடியறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நாள் கேப் அப்னு மார்க்கெட் வந்துச்சுன்னா கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே ஸ்ட்ராட்டஜியவே ரிவர்ஸ்ல நீங்க போடலாம். அது மார்க்கெட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்ல இருக்கும்போது பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் 22,400 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் ஆப்ஷன்ல போயிடுறேன். நம்மளோட கண்டிஷன்ஸ் பிரகாரம் 22,400 அப்படின்னா அதுல இருந்து 200 பாயிண்ட் ஓடிஎம், 200 பிளஸ் ஓடிஎம் அப்படின்னா 22,600. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து 300 பாயிண்ட் அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோங்க வருது? 22,900, அப்புறம் 23. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 22,400 மார்க்கெட் இருக்கு, அதுல இருந்து 200 பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு இந்த கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி போடுறேன். நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 வாரம் கேப் இருக்கணும். அப்படி இருந்தாதான் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி போகும்போது நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் கரண்ட் எக்ஸ்பைரிலேயே போடுறேன். 25th எக்ஸ்பைரி, அதாவது கரண்ட் எக்ஸ்பைரி இல்லாம அடுத்த எக்ஸ்பைரி, வர்ற எக்ஸ்பைரி 18ஆம் தேதி இல்லைங்களா? இந்த எக்ஸ்பைரி இல்லாம இந்த எக்ஸ்பைரி நான் போடுறேன். ஸோ மார்க்கெட் 22,400 பிளஸ் 200 பாயிண்ட் அப்படின்னா 22,600. ஸோ பை ஒரே ஒரு லெக் 138 ரூபாய்க்கு வாங்கிடுறோம்.
ரெண்டாவது இங்கிருந்து 300 பாயிண்ட், அப்போ 22,900, 22,600 வந்து 300 கூட்டினீங்கன்னா 22,900. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம செல் 2 லாட், ஒரு 40 ரூபா, அப்போ 2 லாட்னும் போது 80 ரூபா கிட்ட நம்ம 2 லாட்டு செல் பண்ணிடுறோம். இங்கிருந்து 22,900 இருந்து 200 பாயிண்ட் அப்படின்னா 22,900 பிளஸ் 200 அப்படின்னா 23,100 கால் ஆப்ஷன் 2 லாட்டு பை. அது கிட்டத்தட்ட ஒரு 31 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணிடுறோம். அதாவது 15 ரூபா தான் 2 லாட்டுனும் போது 31 ரூபா ப்ரீமியம் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, நமக்கு மார்க்கெட் இப்போ நல்லா இறங்கி வந்துகிட்டு இருக்கிறான் இல்லைங்களா, நல்லா இறங்கி வந்திருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக இறங்கி வந்திருக்கு, மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுனு. ஸோ இந்த டைமில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ஒரு ரிவர்சலாக மார்க்கெட் ஒரு கேப் அப்னு வச்சு ஒரு 2 நாள் போனான்னு வச்சுங்களேன், நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 22,700 தாண்டும் போதே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்துடும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அப்படியே மேலே போயிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு 22,900 போயிடுச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகே, ஸோ அகைன் மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு அன்லிமிடெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அது எவ்வளோ டைம் இருக்கோ, மார்க்கெட் எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுத்து போகுதோ அதை பொறுத்து தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படின்றது பாருங்க 4,425 ரூபாய், ஜஸ்ட் 4,425 rupees. அப்போ நம்ம எடுத்திருக்கிறது இப்போ இன்னைக்கு எடுத்திருக்கோம்னு வைங்க, இங்கிருந்து 5 நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு. அப்போ 4,400 டிவைடட் பை 10 days அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்றது வெறும் 440 ரூபாய் தான். ஸோ இதை இந்த 2 வாரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 4,400 ரூபா தான் ரிஸ்க் போகும். உங்களுக்கு தேவைப்படுற கேபிட்டல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 45,000, மேக்ஸிமம் 50,000 வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய மார்ஜின். ஓகேங்களா? ஸோ அதிகப்படியாக நீங்கள் லாஸ் பண்ணக்கூடியது 4,500. ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் லெவலில் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் ஜம்ப் அடித்தா போதும், நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 4,000க்கு ஒரு 4,000 ஆர் 6,000 கிடைச்சதுன்னா நம்ம ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இந்த லாஸும் எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கும் நான் சொல்லித்தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வர்ற மே மாதம் 13ஆம் தேதி, கம்மிங் 13th மே இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்ல இருந்து கண்டினியூஸா 20 நாள் நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்போம். அதாவது ஈவினிங் 6:30 இருந்து 7:30 PM. கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி கோர்ஸ் வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் கோர்ஸ் டீடைல்ஸ். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொல்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் டைம் அக்சஸ், பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட்டை பற்றினது எல்லாமே சொல்லி தருவோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன், பையிங், செல்லிங், ஹெட்ஜிங், அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம், நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு நீங்க இதில் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவேன். இந்த டீடைல்ஸ் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்க, என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இதுலயும் இருக்கு. பட் இதுல கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பெருசா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத யார் வேணா பண்ணிட்டு போயிடலாம். அதுக்குள்ள மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக 100% ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதை தாண்டி போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இதில் அட்வான்ஸாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபயர் ஃபைட்டிங் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மேட்டரே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்றது தான் இதில் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம் இந்த ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸில். ஸோ இதுக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஓகே, அதே மாதிரி இது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், நீங்கள் லைஃப் டைம் எத்தனை வாட்டி வேணால் கிளாஸஸை அட்டன் பண்ணிக்கலாம், எந்த சார்ஜஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை கோ த்ரூ பண்ணிக்கங்க. அண்ட் ஒன் மோர் திங், மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுனால, கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால நாளைக்கே போய் நம்ம ப்ராஃபிட் பண்ணோம்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மார்க்கெட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஏதோ குத்து மதிப்பாக ஒரு 10 நிமிஷம் கேப்பில் ட்ரேட் பண்ணுறது, ஒரு டீ பிரேக்கில் கேப்பில் ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாதுங்க, அதுக்கு பேர் கேம்பிளிங். ஸோ தட் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் தயவு செய்து இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஏன்னா இது முழுக்க மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் நான் சர்வே பண்ணி நல்லா முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ். ஸோ இதில் பெருசாக நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லித்தர மாட்டோங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஒரு இண்டிகேட்டர் பை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சூப்பர் ட்ரெண்ட் பை சிக்னல் கொடுக்குது
இருக்குது அப்படின்னும் போது அந்த பை சிக்னல் கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ட்ரேடிங். ஓகே, ஸோ நம்ம முழுக்க இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் நிறைய சொல்லி தரப்படும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் கோ த்ரூ இந்த ஸ்லைடை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் கவர் ஆகும். இல்லை டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் மே 2024 பேட்சோட கோர்ஸ் டீடைல்ஸை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் போய் செக் பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 20 மெம்பர் தான். ஆல்ரெடி 12 பேர் புக் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இன்னும் 8 ஸ்லாட்டு தான் இருக்குது அந்த கூப்பன் கோடில். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, சரி வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து அழகா ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பார்க்க முடியுது. ஓகே, எனக்கு இந்த இடத்துல லாஸும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபைனலாக ஒரு லாட் போட்டிருந்தோம் 23,100 கால் ஆப்ஷன் 2 லாட்டு பை பண்ணோம் இல்லைங்களா. அங்கிருந்து 300 பாயிண்ட் 23,400 கால் ஆப்ஷன் 4 லாட்டு செல். இதுக்கு கண்டிப்பாக மார்ஜின் அதாவது கேபிட்டல் ரெக்வயர்டு அரௌண்ட் 4 to 5 lakhs தேவைப்படுங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ப்ராஃபிட், அந்த ரிஸ்க்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே இப்போ நான் இந்த இடத்துல 23,100க்கு அப்புறம் 23,400 கால் ஆப்ஷன் செல் 4 லாட்டு நான் இப்போ இங்கே போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லாஸ் அப்படின்றது நமக்கு பிரேக் இவனை தாண்டா மட்டும்தான். இந்த இடத்துல உங்களுக்கு அதிகபட்ச லாஸ் அப்படின்றது 3,400 rupees. ஓகே, ஸோ இங்கே ஏன் இந்த லாஸ் வந்து நமக்கு வருது அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிறது இன்னும் 2 வாரத்துக்கு உண்டான எக்ஸ்பைரி மட்டும் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதே கான்செப்டை நம்ம மந்த்லி கான்ட்ராக்ட் அதாவது அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் எடுத்தால் உங்களுக்கு இங்கே லாஸ் வராது. ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அகைன் அதே 22,400 கிட்ட மார்க்கெட் இருக்கு. ஸோ 200 பாயிண்ட் தள்ளி 22,600 கால் ஆப்ஷன். ஆனால் இப்போ நம்ம எடுக்க போகிறது மே 30th. ஸோ அந்த கால் ஆப்ஷன் நம்ம ஒரு லாட்டு பை பண்ணுறோம். அங்கிருந்து 300 பாயிண்ட் அப்போ 22,900 கால் ஆப்ஷன் செல் 2 லாட்டு. அங்கிருந்து 200 பாயிண்ட் அப்போ 23,100 கால் ஆப்ஷன் பை 2 லாட். இது நம்மளோட ப்ராப்பர் லெக். இதில் நமக்கு அதிகபட்ச லாஸ் அப்படின்றது 11,000 வருது. அப் சைடு நமக்கு வந்து பிரேக் போயிட்டு இருக்கும்போது அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும். பட் அதே நேரத்தில் இந்த லாஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, 23,400 அதாவது 23,100 போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கிருந்து 300 பாயிண்ட் தள்ளி செல் 4 லாட்டு. இப்படி போடுறதுனால நமக்கு என்ன ஆகுது பாருங்க, பாட்டம் சைடு நமக்கு லாஸே கிடையாது. அதாவது அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு 5,000 ரூபா. ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சு, நம்ம சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்னு ட்ரேட் எடுக்கிறோம். பட் ஆனால் நமக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் போயிடுச்சு, கீழே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸே கிடையாது. கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் தான். அதாவது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 5,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கண்டிப்பாக கேரண்டீடாக இங்கே இருக்கும். அதே இது நமக்கு ஃபேவராக ஒரு 4-5 நாள் மேலே கேப் அப்பில் போகும்போது நமக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும் போது பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு 10,000 20,000 கிடைச்சிது, 20,000 அதிகம் தான், ஒரு 10,000 15,000 கிடைச்சிது அப்படின்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. அதாவது இந்த T+ லைனை பாருங்க, இந்த லைன் வந்து டைம் வேல்யூ. இது வந்து சடனாக இவ்வளோ தூரம் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் காமிக்கும், 16,000 வரைக்கும் லாஸ் காமிக்கும். ஸ்லோவாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வருதுன்னா இந்த T+ லைன் அந்த ப்ளூ லைன் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும். ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஈஸியாக புக் பண்ணிட்டு, அதாவது நமக்கு 0 லாஸ் ப்ராஃபிட் தான். ஏன்னா கீழே மார்க்கெட் எங்கே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். அப்போது 1:2 ரிஸ்க் ரிவர்லாம் இங்கே ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா. அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதுங்க, 3,36,000 சே 4 லட்சம். 4 லட்சத்துக்கு நமக்கு ஒரு 1% கிடைச்சாலே 4,000 ரூபா. அப்போ ஒரு 2% 8,000 10,000 கிடைச்சதுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு வந்துட வேண்டியது தான். ஸோ இவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம டைம் இருக்கும்போது நமக்கு லாஸ் அப்படின்றது வராது. டைம் இல்லாதப்போ நம்ம என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 3,000 கிட்ட லாஸ். ஸோ அந்த லாஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ட்ரேட் அப்படி போடுறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்டே இருந்து ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இதை நம்ம ரிவர்ஸில் போட போகிறோம். ஓகே, ஸோ அதாவது மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெட் பண்ணிடுறேன். மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 22,300 அதாவது 400 கிட்ட தான் மறுபடியும் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 22,370. ஸோ தட் 400 கிட்ட தான் மார்க்கெட் இருக்கு. நம்ம ஆப்ஷன் போய்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கலாம். மே மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 22,400 அங்கிருந்து 200 பாயிண்ட் கீழே, அப்போ 22,200 புட் ஆப்ஷன்
பை ஒரு லெக். அதுல இருந்து 22,200 இருந்து 300 பாயிண்ட் அப்படின்னா 21,900 புட் ஆப்ஷன், செல் 2 லாட். ஓகே, அப்ப 21,900 இருந்து 200 பாயிண்ட், 21,900 இருந்து 200 பாயிண்ட் தள்ளி அகைன் பை, ஐ மீன் 21,700 இல்லையா? ஸோ நமக்கு மார்க்கெட் நல்ல ரெசிஸ்டன்ட்ல இருந்து கீழே வளப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இங்கிருந்து மார்க்கெட் இறங்கி வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை கிடைச்சிடும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு 6,900 வருது. எத்தனை நாளைக்குங்க? இன்னும் 6 வாரம் இருக்கு. 6 வாரம் கிட்டத்தட்ட 20 + 10, அதாவது அடுத்த மாசம் 20 நாள், இந்த மாசம் 10 நாள், ஆக மொத்தம் 30 நாள் இருக்கு. ஸோ 6,900 டிவைடட் பை 30 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க வைக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்றது 230 ரூபா தான். மார்க்கெட் நல்லா இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல வந்துச்சு, ஒரு 21,900 கிட்ட வந்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்னும் ஃபர்தரா இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 30 அன்லிமிடெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிடும். இல்லை நான் ரிஸ்க்கை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா நினைக்கிறவங்க 21,700 இருந்து ஒரு 300 பாயிண்ட் தள்ளி அப்படின்னா 21,400 புட் ஆப்ஷன், செல்லு 4 லாட் நீங்க செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு அப்சைடு ப்ராஃபிட் அப்படின்றது 5,000 rupees. ஒருவேளை மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மேலேயே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மேலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 5,000 rupees ப்ராஃபிட்டபுளா இருப்போம். இல்ல மார்க்கெட் வந்து இறங்கி வந்துச்சு, நமக்கு ஃபேவரா வந்துச்சு அப்படின்னா போது நம்ம ஒரு அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது 25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் 90% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா மார்க்கெட் என்னங்க, ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் கிட்ட இருந்து இறங்கி வந்தா மட்டும்தான், ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு 2 நாள் 3 நாள் இறங்கி வந்துச்சுன்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்ல மார்க்கெட் அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேல போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நமக்கு 5,000 ரூபாய் ப்ராஃபிட்ல தான் முடிய போகுது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, மார்க்கெட் ஒருவேளை நமக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சு அப்படின்னா நம்ம வியூ டவுன் சைடு, ஆனா மார்க்கெட் அப் சைட்ல போகுது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கேரண்டீட் ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு டீசெண்டான இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல லேர்னிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.